அன்புள்ளம் கொண்டவர்களே, அஞ்சும் இன்றும் ஒரே நிலைமைதான். தேடும் காலம் நெருங்கியது. இவர்களை படைத்து இவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து இவர்களோடு உடனிருந்த கடவுளை மறந்து அவர்கள் செல்வத்தின் பின்னாலும் செல்வம் தான் மகிழ்ச்சி அளித்தது, இந்த செல்வம் தான் நம்மை விடுவித்து வந்தது என்று அந்த செல்வத்தின் மோகத்தில் கொண்டு ஓடி சென்று விட்டார்கள். மீண்டும் தேடும் காலம் நெருங்கியது. யாரை என்று பார்க்கின்ற பொழுது நாம் அருள்நாதர் இயேசுவை, அவரை தேடி நாம் வர வேண்டும் என்பதற்கு ஆழமான உண்மை வார்த்தை வழியாக இன்று உணர்த்தப்படுகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஓசேயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் இந்த மக்கள் செய்த தவறுகளை மீண்டும் உணர்த்துகிறார். தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது, என்னை தேடி வாருங்கள் என்று அழைப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் பலவிதமான வளங்களால் நிரம்பியிருந்தனர். குறிப்பாக பொருட்செல்வத்தால் வளமையும் மகிழ்ச்சியும் நாட்டில் அவர்கள் குடிகொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர்கள் அதிகமாக பெற்றுக் கொண்டிருந்தார்கள் என்பது உணர்த்தப்படுகிறது. எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுத்தாரோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை மறந்து வேற்று தெய்வத்தை இவர்கள் தேடி செல்வது இங்கு உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு வருத்தத்தை தந்தது தான் தேர்ந்தெடுத்த மக்கள் தனக்கு எதிராக இழந்து தன்னை மறந்து தான் கொடுத்த செல்வங்களை சரியான வழியில் பயன்படுத்தாமல் தவறி செல்லுகிறார்களே என்று அவர் உள்ளம் கலங்குகிறார். யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அதுதான் இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையிலும் அமைந்தது. இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது, ஆகையால் இவர்களிடமிருந்து அதிகமாக கடவுள் எதிர்பார்க்கின்றார். இஸ்ரேல் மக்கள் வழியாக உலகிற்கு ஆசியையும் மீட்பையும் வழங்க இறைவன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் இந்த திட்டத்திற்கு இவர்கள் செவிமடுக்கவில்லை. கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் தனது சீடர்கள் அனைவரையும் பெயர் சூலை அழைக்கின்றார். தனது 12 சீடர்களை அழைத்து, இதோ வழி தவறி போன இந்த இஸ்ரேல் மக்களிடம் செல்லுங்கள். ஏனென்றால் தான் படைத்த மக்கள், தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்த இந்த மக்கள் வழி தவறி சென்று விட்டார்கள். இவர்களுக்கு மீண்டும் நல்வழிப்படுத்தினால் தான் இவர்களில் இறைவன் உண்மையாகவே இவர்களோடு முழுமையாக இருந்து வழி நடத்துகிறார் என்ற உண்மை அனைவருக்கும் உணர்த்தப்படும் என்று அவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து மீண்டும் அவர்களை தேடி செல்கிறார். அன்பார்ந்தவர்களை, கடவுளை நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு கடவுளின் ஆசிரை பெற்றுத் தருபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்று வார்த்தை உணர்த்துகிறது. தேடும் காலம் நெருங்கியது. நாம் தேடி செல்கின்ற பொழுது அவரது ஆசிரை பிறருக்கு பகிர்ந்தளிப்பவராக இருக்க வேண்டும். கடவுளின் அன்பு, அருள், ஆசீர், இரக்கம், மன்னிப்பு அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக நாம் அனைவருமாகவே ஒரு கருவியாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் சீடர்களுக்கு அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, வழி தவறி போன ஆடுகளை தேடி இந்த சீடர்களை இவர் அனுப்பி வைப்பது போல ஓசேயா இறைவாக்கினர் வழியாக இவர்கள் செய்த தவறை உணர்த்தி அவர்களை மீட்டெடுப்பது போல இன்று நம்மையும் அழைக்கிறார். எபிரேயர் புத்தகம் 8:12 சொல்லுவது போல, அவர்களின் தீச்செயல்களை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவிற்கூற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலைமை மாற்ற ஒரு வினாடி போதும் என்பது போல இந்த இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையை மாற்ற இந்த சீடர்கள் வழி தவறி சென்ற அந்த ஆடுகளை நோக்கி அனுப்புவது போல நாமும் நமது வாழ்க்கையிலே நமக்கு இந்த செல்வம் தான் முக்கியம், இதுதான் முக்கியம், இதுதான் நிரந்தரம், இதுதான் சொல்லி எது பின்னாடி போறீங்களோ அது அழிந்து போகும். அன்பார்ந்தவர்களே, அழியாத ஒருவர் இருக்கிறார். அவரது வார்த்தையை தேடியும் அவரது உள்ளத்தை தேடியும் அவரது அரவணைப்பை தேடியும் அவரை முழுமையாக தேடி செல்லுங்கள்.
அங்கு நிறைவாழ்வும் ஆசீரும் இருக்கிறது என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. திருப்பாடல் 103:3 சொல்லுவது போல, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று உணர்ந்து கொள்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, உம்மை முற்றிலுமாக இஸ்ரேல் மக்கள் அறிந்து கொள்ள நீர் உறுதுணையாக இருந்தது போல, இதோ எங்களது வாழ்வில் உம்மை பிறருக்கு இதோ உம்மை தேடுகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து பிறருக்கு உமது இரக்கத்தையும் அன்பையும் ஆசிரியையும் பெற்று செல்ல எங்கள் உள்ளத்திலே தங்கி தேடுகின்ற காலம் நெருங்கி வந்து விட்டது என்பதை உணர்ந்து செயலாற்ற எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.